ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம இன்டர்ஜெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, இல்ல கவலையா இருக்கும்போதும் சரி, இல்ல ஏதோ ஒண்ண பார்த்து பயப்படும் போதும் சரி, நம்ம திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதத்தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. வாவ்! திஸ் கார் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஏதோ ஒரு அழகான பொருள பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? உணர்ச்சி வசப்பட்டு வாவ்! ஸோ வாவ் அப்படிங்கிறது தான் என்னது? இன்டர்ஜெக்ஷன். சரியா? ஸோ அது பக்கத்திலேயே பாருங்க, அந்த வேர்டுக்கு பக்கத்திலேயே என்னது? எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாரி நம்ம கவலையா சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஓ நோ! ஐ லாஸ்ட் மை கீஸ். ஸோ என்னோட சாவிய தொலைச்சிட்டேன். ஓ நோ! கவலையா சொல்றோம். சரியா? அடுத்தது ஏதோ ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வி won the match. ஸோ நாங்க வந்து மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷத்துல அப்படி கத்துவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து சடனா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் தான். சரியா? திடீர்னு ஒரு வேர்டு எமோஷனலா பேசக்கூடிய வேர்டை தான் என்ன சொல்றோம்? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டைப்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் கிரீட்டிங்ஸ். ஸோ கிரீட்டிங்ஸ் அப்படின்னா யாரையாவது வரவேற்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே என்ன சொல்றோம்? ஹலோ, ஹாய், ஹே, வெல்கம். ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்து என்னது? இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஹே ரம்யா, ஹவ் ஆர் யூ? ஓகேவா? ஸோ ஹே அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததா செகண்ட் டைப் பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இப்போ யாரையாவது நம்ம பக்கம் கவனிக்க வைக்கணும்னா என்ன சொல்லுவோம்? லிசன், லுக், ஹே. ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. தி பேபி இஸ் ஸ்லீப்பிங். சரியா? அப்படிங்கிற வேர்ட் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததா தேர்ட் டைப் பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் அப்ரூவல். ஸோ அப்ரூவல் அப்படின்னா வந்து பாராட்டுறது. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வெல்டன், கிரேட், பிராவோ, ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட், மார்வலஸ், ஒண்டர்ஃபுல். சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. வெல்டன், யூ சாங் ரியலி வெல். நீ நல்லா பாடின. சரியா? ஸோ இப்படி சொல்றதா வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் ஜாய். அதாவது நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது சொல்றது. சரிங்களா? ஏ, உஹூ, ஹூர்ரே, வாவ், யப்பி. சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. உஹூ, வி won the game. சரியா? இதுல உஹூ அப்படிங்கிறத வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் சாரோ. அதாவது துக்கமா இருக்கும்போது சொல்றது. சரியா? அலாஸ், ஹோ நோ. இப்போ எதுலையாவது இடிச்சிட்டோம்னா ouch, ஆ, ஓ, ஊஃப். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் சாரோ, துக்கமா இருக்கும்போது சொல்லுது. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. அலாஸ், ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபேவரட் புக். சரியா? ஸோ இதில் அலாஸ் அப்படிங்கிறத வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்ததை பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் ஃபேர்வெல். அதாவது நம்ம பிரிஞ்சு போகும்போது சொல்லுது. குட் பை, பாய், டாட்டா, so long, farewell. சரியா? ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே ரம்யா, see you again, டாட்டா. ஸோ இதில் டாட்டா அப்படிங்கிறத வந்து என்னது? இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் ஃபேர்வெல். சரிங்களா? புரிஞ்சதாங்க? ஸோ அடுத்ததா பாருங்க, இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்ப்ரைஸ். அதாவது ஆச்சரியமா சொல்றது. வாவ், ஓ. இதையாவது பார்த்து பயப்படும்போது எக்ஸ். அதே மாதிரி ஆஹா. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. வாவ், லுக் அட் த சன்செட். சரியா? அடுத்ததா பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் டிஸ்கஸ்ட். அதாவது நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணு, வெறுப்புல சொல்றது. சரியா? யக், யக், யூ. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் ஆஃப் டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. யக், யக், தட் ஸ்மெல்ஸ் டெரிபிள். சரியா? ஸோ எக் அப்படிங்கிறத வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம காமனாக சில இன்டர்ஜெக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா ஊப்ஸ், ஊப்ஸ்.
அப்படி சொல்லணும். சரியா? அதே மாரி அதாவது சொன்னத ஒத்துக்கும்போது, ம், ம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஜெக்ஷன் தான். சரியா? அதே மாரி அதாவது சொன்னத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓ! ஓ! ஸோ அதுவும் வந்து இன்டர்ஜெக்ஷன் தான். சரியா? ஸோ அத மாரி இரிட்டேட் பண்ணும்போது, ஹ்ம், ஹ்ம் அதுவும் ஒரு இன்டர்ஜெக்ஷன் தான். சரியா? அதே மாரி ஏதாவது சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா, யம்மி. ஸோ அதுவும் ஒரு இன்டர்ஜெக்ஷன் தான். சரியா? அதே மாரி யா, எஸ், ஓ மை காட் இது மாரி நெறைய இன்டர்ஜெக்ஷன் இருக்கு. சரிங்களா? புரிஞ்சுதாங்க? ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்னலாம் பார்த்தோம்? ஸோ இன்டர்ஜெக்ஷன்னா என்ன பார்த்தோம்? அதுல சில டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ல எது இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.